Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing the poems of Sarojini Naidu. And particularly, we are with the poem Village Songs 1 and 2. இப்போ இந்த poems வந்து எப்போ எழுதப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்ப்போம். This poem is written in the year 1912. Make a note of it, teachers. The poems were written in the year 1912, and these poems, Village Songs 1 and 2, இவங்க இதெல்லாம் எந்த கலெக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட கொடுத்திருக்காங்க நமக்கு? We are supposed to discuss these poems from the collection which is described in the syllabus. The golden threshold அப்படிங்கிறது. But actually it was these two poems actually appeared in a collection titled The Bird of Time. Bird of Time என்ற அந்த கவிதை தொகுப்பில் முதலில் சேர்க்கப்பட்டன, பின்பு இந்த கோல்டன் ட்ரெஷரி அப்படிங்கிற அந்த ஒரு கலெக்ஷன்லயும் சேர்க்கப்பட்டது. சரியா? அப்போ இனிஷியலி இந்த டூ போயம்ஸ் வந்து they appeared in a poetry collection titled The Bird of Time. Okay, and this poem எடுத்துக்குவோம், Village Songs 1. Okay, in the Village Songs 1 எதை பற்றியது அப்படின்னா, it speaks about the mindset of two generations of Indian women, that two women who are living in the rural space. அப்ப இரண்டு தலைமுறை பெண்களுடைய மைண்ட் செட் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு கான்வர்சேஷன் மோட்ல தான் இந்த போயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரெண்டு வேற ஜெனரேஷன், ஒன்னு வந்து ஒரு அம்மா, இன்னொன்னு வந்து ஒரு பெண்மணி, அவருடைய மகள். அந்த அம்மா வந்து elderly woman and the daughter is a quite young woman. By elderly mother is very very protective because she is a traditionalist. அவங்க வந்து ஒரு பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனதோடு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பெண் வந்து தனியா வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க, நீங்க போகாத, போனா நிறைய ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து அவங்களுடைய அந்த ஒரு டிராவலை வந்து தடை செய்ய விதமாக இவங்க பேசுறாங்க. ஆனா அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா, she is adventure lover, young generation of women who loves adventure. So she says, I don't care about the danger. All that I want to know is to explore the world. இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ளார நடக்கக்கூடிய கான்வர்சேஷன், that is the poem. இப்ப இது சிம்பிளா தானே சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் உலகத்தில் ரெண்டு விதமான ஒரு திங்கிங் பேட்டர்ன், ரெண்டு டிஃபரெண்ட் ஜெனரேஷன்ஸ்ல இருக்கும்போது டூ டிஃபரெண்ட் திங்கிங் பேட்டர்ன் இருக்கும். One representing the tradition, the other representing modernity. இந்த ஒரு conflict is the theme of the poem, and the setting of the poem is the rural space. You have lot of rural images presented here. அந்த ஒரு கிராமத்து பின்னணியில இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸை இவரு யூஸ் பண்ணியிருக்காரு. And this poem abounds in நேச்சர் டிஸ்கிரிப்ஷன், இயற்கை வர்ணனை மிகவும் அதிகமாக இருக்கிறது. ரைட், இப்ப போயத்துக்குள்ள போயிடுவோம். Look at the way the girl is ready for a journey. அப்படிதான் நீங்க போயத்தை பிகின் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஓப்பனிங் லைனே சொல்லுது, honey, child, honey. The mother is addressing the child as honey. My dear honey, you are just a child, honey. Whither are you going? Whither, now where are you going? Where are you going? எங்கம்மா போற? நாள் ஆயிடுச்சுமா, நாளிகை ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, ஈவினிங் வெளியில போறது ஆபத்து இல்லையாமா, நீ வயசு பொண்ணு வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து வெரி கன்சர்ன், அட் த சேம் டைம் வித் த ட்ரெடிஷனல் மைண்ட் செட். அவங்க ஒரு ஐடியாலஜியில இருக்காங்க. ஐடியாலஜி எப்படின்னா, பெண்கள் வந்து வெளியில போனா ஆபத்து அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில அந்த பொண்ணு வந்து வெளியில போறாங்க. எங்கம்மா போற, நில்லு, எனக்கு பதில் சொல்லு, அப்படிலாம் போகக்கூடாது அப்படிங்கிறது. Would you cast your jewel all to the breezes blowing? What is this jewel here? The jewel doesn't mean the external jewel. She speaks about the jewel of the inner being.
Okay, what is this jewel here? It means chastity. There is a wind which is blowing against you. You have your jewel within, your chastity, your கற்புநிலை. கற்பசூரை ஆடுறதுக்கு 1008 wolves are waiting there out there in the darkness. Are you going to get into trouble? Okay, அது extended senseல லிட்டரலா பாத்தீங்கன்னா, would you cast your jewel all to the breezes blowing? காற்று வேகமாக அடிக்கிறது, உன்னுடைய இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அதுல டிஸ்டர்ப் ஆயிடுமே. நீ அழகான கூந்தல் வைத்திருக்கிறாய், உள்ள போனேன்னா அது சிக்காகி விடுமே. எக்ஸ்டெண்டட் சென்ஸ்ல the jewel of your chastity, your virginity may be tampered with if you go out in darkness. Please don't go. Please safeguard yourself. பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து காஷன் பண்றாங்க, கொஞ்சம் லைட்டா டெரரைஸ் பண்றாங்க சைல்ட. would you leave the mother who on golden grain has fed you? நான் உன்னை எவ்வளவு தங்க தட்டுல வச்சு தாங்கினேன். அப்படியே பாருங்க, லிட்டரலா டிரான்ஸ்லேஷன். கோல்டன் கிரெயின், நான் போட்ட சாப்பாடு என்ன மாதிரி ஒரு கிரெயின்? கோல்டன் கிரெயின். வாட் இஸ் கோல்டன் கிரெயின் ஹியர் டீச்சர்ஸ்? கேன் யூ மேக் சம் கெஸ்? வாட் இஸ் கோல்டன் கிரெயின் அமாங் ஃபுட்? Wheat. Wheat. I have fed you with the finest wheat. I've been carrying you so long. Are you going to desert me and go? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you can surmise or you can assume the age of the little girl. She is not a baby. She is not a little child. She is a grown up adult of the marriage age. She is going to meet her lover. அப்படிதான் இருக்கணும். ஆனா அவங்க போறாங்க, அப்ப அந்த அம்மா நிப்பாட்டுற மாதிரி இருக்கு. Now come down. Would you grieve the lover who is riding forth to wed you? உனக்கு சீக்கிரம் திருமணம் ஆக போகிறது. Okay, there is a man who is going to be your partner, who is riding forth to marry you. You are going to enter into the institution called marriage. He may be unhappy if you are going out. Think about your would-be husband. எதிர்காலத்துல உனக்கு ஒரு கணவன் வருவான், இந்த மாதிரி நீ இரவு நேரங்களில் தனியா போன அப்படின்னு கேள்விப்பட்டா அவன் ரொம்ப வருத்தப்பட மாட்டானா? So the freedom of the young girl is curtailed by the mother with several informations. Now look at the reply. The first 4 lines. 4 lines stanza. What do we call it as teachers? Quatrain. We call it as quatrain. Quatrain is a 4-line stanza. அப்ப 4-line stanza தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ முதல் இது வந்து the voice of the mother. The second one is the voice of the daughter. இப்போ பாருங்க, டாட்டர் ரொம்ப அழகா சொல்றா. Mother mine அப்படின்னா my mother. What is the technique? அப்படின்னா it is called the technique of inversion. My mother அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க, ரிவர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. mother mine. This is normally used in poetry. The most used form is inversion. Inversion technique. ஒரு musicality இருக்கணும். Mother mine, to the wild forest I'm going. I'm going into the forest. ஏன் அப்படின்னா I love adventure. I love adventure. எனக்கு அட்வென்ச்சர் என்பது ரொம்ப பிடிக்குது. I am getting into the forest. That too wild forest. Why wild? Wild is the symbol of freedom. Wild is a symbol of freedom. So I feel choked here. எந்த நேரமும் நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு சொல்லி என்னுடைய ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. I want to be free. அதனால நான் அங்க போறேன். எங்க போறாங்க? அப்ப லிட்டரலா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்க பாருங்க. Where upon the champa bough, champa tree, the champa buds are blowing. அப்ப சம்பா ட்ரீ ஒண்ணு இருக்கு. அந்த சம்பா ட்ரீ, அந்த ட்ரீனுடைய நிழலில் போய் அந்த சம்பா ட்ரீல இருக்கக்கூடிய அந்த ஃபிளவர்ஸ் வந்து அழகாக பிளாசம் ஆக போகுது. ஐ எம் கோயிங் டு என்ஜாய் த பியூட்டி ஆஃப் நேச்சர். அதனாலதான் சொன்னேன், இந்த போயத்துல நிறைய நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்கிறது. அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டில் ஒரு பூமரம் இருக்கிறது, ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது. அந்த பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள் பூத்து குலுங்குவதை நான் பார்த்து ரசிக்க போகிறேன். டு த கோயில் ஹாண்டட் ரிவர் ஐல்ஸ் வேர் lotus flowers glisten. I'm going to the river island where lotus lilies glisten. Glisten means they are blossomed and they are smiling. They are shining in the rays of the sun.
அங்க ஒரு சின்னதா ஒரு தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்தின் இடையே ஒரு ஐலண்ட் இருக்கு. அந்த ஐலண்ட்ல உட்கார்ந்து நான் லோட்டஸ் ஃப்ளவர் பார்க்க போறேன். What is the image? What is the symbol associated with lotus flower? It's a kind of new experience that she wants to gain. Did you get that, teachers? Got it, sir. Coming to the last line, the voices of the fairy folks are calling me. There are many people who are singing songs from the forest. I hear a strange voice from the forest. It is inviting me. Whose voice is it? The voice of the lover. There is a story in the folk tale where the lady love and the lover, they meet in secret and they share all romantic things. Appa, the fairy folks are calling me. The spirits are inviting me to revel. The nymphs of the wood. நீங்க Western concept ல போனீங்கன்னா, there is something called the nymphs of the wood. What do the nymphs of the wood do? They gather along and they try to please their master. They sing songs. They revel. நம்ம fairy queen லையும் படிச்சோம். The satyrians, the beings of the forest. They want to make the king of the forest happy. The fairy king வந்து happy ஆக்கணும். அந்த wood உடைய king, the fairy god, அவரை happy பண்றதுக்காக நிறைய fairies they gather around and they are indulge in revelry. அப்ப revelryனா entertainment. அந்த entertainment voice எனக்கு கேக்குது. I want to go and be there. I need to enjoy the prime of youth. அந்த இளமை பருவத்தை நான் நல்லா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேமா. ஏன் வந்து என்ன நீங்க தடுக்கிறீங்க? Oh listen, I could hear the voice. இப்ப நம்ம ஏற்கனவே ஆண்ட்ரியா டெல் சாட்டா படிச்சிட்டோம். There is the cousin who is whistling to the wife of Andrea del Sarto. What is the name of the lady? Lucretia. Lucretia. அப்ப Lucretia hears the voice of the lover. அதே மாதிரி இங்க the voice is calling from the wilderness. There is some stranger who is calling. An enticer is calling. I need to answer because I am young. That is stanza number 2. Now look at the mother. She is coming back with the note of caution. A mother with a note of caution. அவங்க சொல்றாங்க, நீ வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, உனக்கு எதுவுமே தெரியாது. Okay, I'm going to warn you. Please take care. Honey child, the world is full of pleasure. I know you are very young. You want to enjoy the pleasures of life, but once you indulge into the world of pleasure, you are going to be the sufferer. The man will enjoy pleasure, will leave you, will desert you. ஆம்பளைங்களே நம்பாத, ஏமாத்தி கை விட்டுருவாங்க. Who is to suffer after romance? அப்படின்னா it is a woman who has to suffer. Either the man marries or not marries. கல்யாணம் பண்ணாலும் அந்த சுமையை சுமக்கிறது, பிள்ளை என்ற சுமையை சுமக்க போவது அந்த பெண்மணி தான். ஒருவேளை அந்த ஆண் வந்து கல்யாணம் பண்ணிக்காம கைவிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுமை வந்து பெரிய சுமை. அப்ப she is warning, the world is full of pleasure. The world is a place of bridal songs, cradle song, sandal scented leisure. She is speaking about romantic love. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? They will sing love songs to you. If you fall flat to that love song, then you have to sing cradle song. தொட்டில் ஆட்ட வேண்டியதுதான். அங்க உட்கார்ந்து பிள்ளைகள் ஆறாரோன்னு பாட வேண்டியதுதான். அதுவும் அவன் கல்யாணம் பண்ணிட்டா போச்சு, கல்யாணம் பண்ணாம பிள்ளைய மட்டும் கொடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ? It is all to do with sandal scented leisure. She is speaking about the romantic encounter between man and woman in private quarters. Even then, it should be something which is sanctioned. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாமா இதெல்லாம், கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாம், கூடல் எல்லாம் வேண்டாம். அது சங்க இலக்கியத்துக்கு ஓகே, பட் ரியல் லைஃபுக்கு இந்த கூடல் அந்த நிமித்தம் நமக்கு வேண்டாம். Your bridal robes are in the loom, silver and saffron glowing. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, மாப்பிள்ளை கூப்பிடுறாருன்னு தனியா போயிடாத, போனீங்கன்னா ஆபத்து. Your bridal costume is getting ready. Where is it there? It is there in the loom. Loom அப்படின்னா தமிழ்ல என்னன்னு சொல்றோம்? தறி. தறியில் நெய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.
இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு சில மாதங்கள் இருக்கிறத, அதுக்கு முன்னாடி நீ வந்து அவரை நம்பி போய் மாசம் ஆயிட்டு வந்துடாத. அதுதான் அம்மாவுடைய ஃபியர். The mother is very much worried. Okay? Silver and saffron glowing. அப்படின்னா the robe is getting ready. It is silver and saffron in color. Saffron, na? What do you mean by saffron color, teachers? Orange. Kavi color ஏறக்குறைய. Silver color and saffron color. The combination of these two, the poet is working with the color symbolism. Silver அப்படின்னா white represents purity. You should safeguard your purity. எது வரைக்கும் அப்படின்னா till you get married. After that also, if you are with the person, your purity is maintained. That is called chastity. அதுக்கு முன்னாடி வரைக்கும் virginity. அதற்கப்புறம் it is called chastity. கன்னிமை தன்மை, கற்பு நிலை. ஒரே மனிதனோடு அல்லது ஒரே பெண்ணோடு கடைசி வரைக்கும் ஒருத்தர் டிராவல் பண்றாங்க அப்படின்னா both of them are retaining their chastity. கற்பு நிலையை காப்பாத்தி கொள்கிறார்கள். இல்ல நான் பல ஆடவரோடு பல பெண்மணியோடு அப்படின்னா you are not a chaste person. சொல்றாங்க, come on, you have to think about your chastity, your purity. You have to be a religious person. Saffron denotes your spiritual. It's a spiritual act. Don't try to convert it into a pleasurable act before marriage. Your bridal cakes are on the heath, H-E-A-R-P-H. Heath அப்படின்னா in the baking place, in the warming place. அங்க இருக்கு, கேக் ரெடியா இருக்கு. ஓ whither are you going? இதெல்லாம் விட்டுட்டு நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அம்மா சொல்றாங்க பாருங்க, the daughter is going to give a reply. Daughter's reply. Okay. The daughter's reply. What is the daughter replying? The bridal songs and the cradle songs have cadence of sorrow. அம்மா நீங்க என்ன கல்யாணம் அப்படின்னு பண்ணி என்ன அந்த ஒரு பாலும் கிணத்துல தள்ள பாக்குறீங்க. Bridal song is filled with cadence. Cadence na note. Hey, there is a note of sorrow there, rising and falling. கல்யாணமா இருந்தாலும் சரி அல்ல குழந்தை பெற்றுக்கிறதுனாலும் சரி, it is sorrowful. I am not thinking about the pleasure that you are speaking about. I am only thinking about exploring the world. I am not thinking about indulging in sexual pleasure. அதுக்காக நான் அங்க போகல. நான் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக போறேன். The laughter of the sun today. I want to enjoy the laughter of the sun. Laughter of the sun. What is the figure of speech used, teachers? Personification. Personification. The wind of death the wind of death tomorrow. Tomorrow may have a very big storm tomorrow. Far sweeter sound of the forest notes where forest streams are falling. நான் போய் அந்த காட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்னு தான் பாக்குறேன். I am not thinking in terms of meeting somebody and mating with them. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. ஒரு பெண்மணினா அதுக்காக மட்டும்தான் போவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. I am a different type of person. I want to experience freedom fully. Oh mother mine, I cannot stay. நீங்க என்ன கட்டி போட்டாலும் என்னால இங்க இருக்க முடியல because I wish to be a free bird. Okay? I wish to be a free bird. அப்படின்னு சொல்லிட்டாங்க. Just 1 minute, teachers. I think there was a knock at the door. I'll check out what it is and be back. I will pause the recording. Resuming. So, dear teachers, we are with the second poem titled The Village Songs 2. And what is this poem? Where is it taken from? Again, this poem is taken from the collection The Bird of Time. அதுல தான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதற்கப்புறம் தான் மற்ற அந்தாலஜிஸ்குள்ளாரையும் இது சேர்க்கப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா அகெயின் we have a poem where there is a young girl who is the speaker of the poem. There is a young girl who is traveling all alone in a rural space. ஒரு காட்டுக்குள்ளார தனியாக ஒரு பெண்மணி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அவளுடைய டிஃபிகல்டிஸ் என்ன? வாட் இஸ் the mental struggle faced by the young girl அப்படிங்கிறது தான் இந்த poem. And this poem is about Indian villages. It is about the condition of women. The psychology of women is explored by Sarojini Naidu.
அப்ப இந்த பெண்மணி எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல என்ன சொல்லுது, ஃபுல் ஆர் மை பிக்சர்ஸ் அண்ட் ஃபார் டு கேரி அப்படின்னா இந்த பெண்மணி. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியன் பேக்ராப்ல மேன் இஸ் செலிப்ரேட்டட், உமன் இஸ் கிவன் லாட் ஆஃப் பர்சனல் சோர்ஸ், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் தான் ரொம்ப அதிகமா கொடுப்பாங்க. இப்போ ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து வேலை செய்ய போறோம், காசு சம்பாரிச்சுட்டு வரோம் அப்படின்னு காசு சம்பாரிச்சவங்க கால் மேல கால் போட்டு கட்டில்ல ஜாலியா படுத்திருப்பாங்க, அல்லது முட்டத்துல படுத்திருப்பாங்க, வெளியில படுத்திருப்பாங்க, அல்லது கூட்டமா ஒரு கடையில உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டு இருப்பார்கள். ஆனா அந்த பெண்மணி இந்த குடும்பத்தை நடத்த வேணும் என்பதற்காக தண்ணீர் கிடைக்காமல் என்ன பண்றாங்க, உள்ள காட்டுக்குள்ளார போய் ஒரு நீரோடையில இருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண். அவளுடைய ஸ்பீச் தான் நமக்கு போயமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு பிரதர் இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்க இவங்க டிலே ஆனா அப்படிங்கிறது தான் இந்த போயத்துடைய தீமாட்டிக். ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு ஒரு தாய், ஒரு சகோதரன் இருக்கிறார். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னா வீட்டுல இருக்காங்க. எந்த ஒரு பெண்மணி மட்டும், இளம் வயது பெண்மணி, அவன் மட்டும் காட்டுக்குள்ளார போய் தண்ணி எடுத்துட்டு ரொம்ப தொலைவுல அந்த பானையெல்லாம் தூக்கி வச்சு, ராஜஸ்தான்ல சின்ன ஒரு பெரிய பானை, அதுக்கு மேல 6-7 பானை வச்சிருக்க மாதிரி ஒரு ஹெவியான ஒரு பானைகளை தூக்கி ஒரு பழுவான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா காட்டுக்குள்ளார போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கா. இப்படி இந்த கான்டெக்ட்ல போயம் தொடங்குது. ஃபுல் ஆர் மை பிக்சர்ஸ். வாட் யூ மீன் பை பிக்சர்? பிக்சர் மீன்ஸ் an earthen pot. ஒரு மண்பானை, அது நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஃபுல் ஆர் மை பிக்சர்ஸ் அண்ட் ஃபார் டு கேரி. எஃப் அப்படின்னா அலிட்டரேஷன் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. லோன் இஸ் த வே அண்ட் லாங். இந்த பாதை தனிமையான பாதை, ஆனா ரொம்ப தூரம் நான் போக வேண்டும். why was I tempted to tarry lured by the boatmen's song. இவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்த நேரத்துக்கு இந்நேரம் அவங்க திரும்பி போயிருக்கணும். ஆனா இவங்க ரொம்ப நேரம் அந்த ஆத்தோரத்திலேயே உட்கார்ந்துட்டாங்க. ஏன் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா she is tempted to linger long because she was attracted. Tarry means to linger, lured means attracted by the boatmen's song. அந்த ஓடையில ஒரு மனிதன் என்ன பண்ணியிருக்கான், ஓடத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு அழகான பாட்டு பாடுறான். அந்த பாட்டை கேட்டு இவன் மெய் மறந்து போய் இந்த மனுஷனோடயே அப்படியே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் இருக்கு. அப்ப இவ டக்குன்னு அப்படி பாக்குறா, மெய் மறந்து போய் உட்கார்ந்து இருந்துட்டு பாக்குறா, இருட்டாயிருச்சு. ஐயோ, நம்ம வந்தது மதிய வேலை, மாலை வேலை, ஒரு 3 மணிக்கு வந்தோம், ஒரு 4 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆயிருக்கணும். ஆனா இப்ப 6 மணி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம். She is anxious about returning home, okay, because she was having a temptation to stay back in the forest with the natural space and with the tempter's voice. Swiftly the shadows of night are falling as she is worried about the arrival of night. இரவு நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. Swift shadow is sound. Alliteration again. Here is the white crane calling. Is it wild owls crying? இது எல்லாமே பாத்தீங்கன்னா it is superstition associated with the country space. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு நேரத்துல if there is the noise made by the white crane, there is going to be some ill happening. ஏதோ மோசமான விஷயம் நடக்க போகுது. காட்டுல ஒரு ஆந்தை அலறுகிறது. ஐயோ, ஏதோ ஆவி வந்துருச்சு, பயமா இருக்குது, என்ன வந்து பிடிச்சிருமே. ஏன் அப்படின்னா she is given all these superstitious beliefs in her training. அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நீ தனியா போகும்போது நீ இரவு நேரம் ஆயிருச்சு அப்படின்னா இரவுக்கு முன்னாடி ஓடி வந்துடணுமா, இரவு நேரம் அங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு சில சிமிங்கைகள் கிடைக்கும். there will be some signs and beyond that there will be the spirits. கன்னி பிசாசுகள் அலையும், காட்டேரி பேய்கள் அலையும், ஆண் பேய்கள் அலையும். இந்த மாதிரி கன்னி பெண்களை வந்து வேட்டையாடுவதற்காக ஆவிகள் காத்து கொண்டு இருக்கின்றன. அதனால அங்க இருக்காத, யாரும் உன் பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நிக்காத, கிராமத்துல சொல்லுவாங்க பெண்களுக்கு, நான் கேட்டிருக்கிறேன். there are no tender moonbeams to light me. அப்ப that night is a dark night without the moon. அப்ப what day was it? What night? என்ன டே? full moon டேவா, நியூ மூன் டேவா? நியூ மூன் டே. அப்ப நியூ மூன் டே. அப்ப the night is terrorizing the girl. If in the darkness
a serpent would bite me. என்ன சொல்றாங்க, இந்த இரவுல வெளிச்சமே இல்ல, நடந்து போகும்போது அங்க ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு என்னை கொத்தினாலும் கொத்தும். அல்லது there may be a evil spirit which will harm me. If these two things happen, I shall die. ஓ ராம், ராம் நீ தாயா என்னை காப்பாத்தணும், ராமா ராமா என்னை காப்பாத்து ராமா அப்படின்னு சொல்லி அலறாங்க. So she is ardent devotee of Lord Ram. And you know, Lord Ram is a defender of the chastity of women. Whenever the chastity of women, the virginity of women is under trouble, they have to pray to Lord Ram. Okay, then look at the next beautiful thing, that next information. அப்படின்னு கேட்டீங்கன்னா, the young girl is worried about patriarchy. patriarchy அப்படின்னா இந்த தந்தை, அந்த தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிரதர் will scold me. the patriarchy will scold me. patriarchyனா அப்பா மட்டும்தான் இல்ல, அப்பா இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு எல்டர் பிரதரும் இருக்கலாம், அல்லது வயசு கம்மியா இருந்த ஒரு யங்கர் பிரதர், he becomes the head of the family in Indian context. சொல்றான், my brother will murmur. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ, why does she linger so wrong? ஒரு பெண்மணி ஆனவள், நம்ம லோக்கல் ஸ்லாங்ல சொல்லணும்னா கழுதை. இந்த கழுதை வந்து இரவு நேரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து மர்மர் பண்ணுவான். he may scold me when I go, my mother will wait and weep. that man will be angry. என் அம்மா உட்காந்து அழுன்னு அழுவாங்க, இன்னும் அவ காணோம். என்ன சொல்லி அழுவாங்களாம், ஓ save me the good great gods bring her. கடவுள் வந்து பத்திரமா என் பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வரட்டும். because the Jamuna waters are deep. அவ ஜமுனா நதிக்கு தான் போயிருக்கிறா. அந்த ஜமுனை நதியில வந்து, அந்த யமுனா நதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமானது. அதுல எதுவும் மாட்டி அந்த நீரோடையில அடித்து செல்லாமல் வீட்டுக்கு பத்திரமா வரட்டும். The Jamuna's water rush by so quickly, the shadows of evening gather so thickly, like black birds in the sky. வானத்தில் வந்து கருப்பு கலர்ல அந்த பறவைகள் அதிகமாக பறப்பதை போல இரவு வருகிறது. ஆற்றிலும் தண்ணி அதிகமாக இருக்கிறது. என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணு கொஞ்சம் லேட் ஆச்சுனாவே ஊர்ல ரூமர்ஸ் ஆயிரும், அந்த பொண்ணு யாரையோ பார்க்க போயிருக்கா, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 4 பேர் 4 விதமா. So the mother is very much worried about the safety of the girl. Okay, now comes the girl. How is she going to speak? அப்படின்னா, oh, if the storm breaks, what will betide me? What will happen to me? ஒருவேளை ஒரு பெரிய இருள், இப்ப இருள் இருக்கு, atmosphere is about to rain, there must be a storm there. ஒரு சூறாவளி வந்து காத்து அடிச்சு மழை பெய்யும் போல இருக்கு. ஒருவேளை ஒரு ஸ்ட்ராங் வந்தா என்ன ஆகும், நான் எப்படி தப்பிச்சு வீட்டுக்கு போறது? Safe from the lightning, where shall I hide myself? மின்னல் அடித்தால் நான் எங்கே போய் ஒளிந்து கொள்வேன்? ஐயோ, மின்னல் என்னை தாக்குமே. Unless thou succor my footsteps and guide me, Ram, Re Ram, I shall die. ராமா ராமா, நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால் நான் என்ன பண்ண முடியாது, வீடு போய் சேர முடியாது, என்னை காப்பாத்து ராமா. எப்படி திரௌபதி அந்த கௌரவர்களின், இங்கதானே கௌரவர் தானே வருது, am I right teachers? அந்த கௌரவர்களின் அந்த ஒரு கோர்ட்ல வந்து எப்படி அலறினாலோ அதே ஒரு அலறல் is presented here. Darkness is a symbol of evil gripping over good, and the girl is the embodiment of good, and all the other elements are symbols of evil in the poem. That is the end of the poem and the end of the session, teachers. Have